நம்ம தனுஷ் அவர்களுடைய 55வது திரைப்படத்தில் இருந்த ஒரு தரமான அப்டேட் கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லியாங்கணும். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு அஃபீஷியலாக இன்றைக்கி ப்ரொடக்ஷன் டீமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படி தான் சொல்லியாங்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மலையாளமில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய முன்னணி நடிகர், அவரை கிட்டத்தட்ட நம்ம ஒரு மலையாளம் சூப்பர் ஸ்டார்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்காண்டி நம்ம ப்ரொடக்ஷன் டீம் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ எந்த மலையாள நடிகர் நம்ம தனுஷ் அவர்களுடைய ஸ்டாராக இந்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற இந்த விஷயத்தை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் மியூசிக் டைரக்டர் அப்டேட் பற்றியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம மியூசிக் டைரக்டர் அப்டேட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். நம்ம சாய் அபியங்கர் அவர்கள் தான் D55 படத்துக்கு வந்து சைன் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் ஆக்சுவலி தமிழ்லே பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரி பர்சனுங்க சாய் அபியங்கர், அவருடைய க்ரோத்தை பாருங்களேங்க. கிட்டத்தட்ட 2 படம் தாங்க ரிலீஸ் ஆகிருக்கு. தெலுங்கில் பல்ட்டின்னு ஒரு படம், தமிழில் வந்து பார்த்திங்கன்னா டியூடு. இந்த 2 படம் ரிலீஸ் ஆகி 2026 ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிஸியஸ்ட் தமிழ் மியூசிக் டைரக்டர் ஆயிருக்கார் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அவருடைய லைனப்பில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, கார்த்தி அவர்களோட மார்ஷல் பண்ணுறாரு, தனுஷ் அவர்களுடைய D55 பண்ணுறாரு, சூர்யா அவர்களோட சேர்ந்து கருப்பு பண்ணுறாரு, நம்ம அல்லு அர்ஜுன் அவர்களோட சேர்ந்து அல்லு அர்ஜுன் 22வது படம் வந்து பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பேன் இண்டியா படம். கிட்டத்தட்ட அந்த படத்தோட பட்ஜெட் மட்டுமே ஒரு 500 crores கிட்ட வரும்னு நினைக்கிறேன். நம்ம அட்லி அவர்கள் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை நம்பி நம்ம சாய் அபியங்கர் கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ அந்தளவு ட்ரஸ்ட் வந்து நம்ம சாய் அபியங்கர் மேலே நம்ம தமிழ் சினிமா வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவர் போடுற ஒவ்வொரு பாட்டுமே வேறு மாதிரி இருக்குது அப்படி தான் சொல்லியாகணும். அவர் பாடின எல்லா பாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இப்போ அந்த அடிப்படையில் நம்ம தனுஷ் அவர்களுடைய 55வது படத்துக்கு நம்ம சாய் அபியங்கர் அவர்கள் வந்து மியூசிக் டைரக்டராக சைன் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை, ஐ திங்க் ஸோ ஒரு படத்தை மிஸ் பண்ணி நினைக்கிறேன், பென்ஸ், நம்ம ராகவா லாரன்ஸோடைய அந்த திரைப்படத்திற்கும் நம்ம சாய் அபியங்கர் அவர்கள் தான் மியூசிக் வந்து போகிறாரு. ஆக்சுவலி அவர் ஃபஸ்ட்டு சைன் பண்ண படம்னா பென்ஸ் தான். பட் அந்த படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு அவர் பென்ஸ் சைன் பண்ணி முடித்த பிறகு தான் பல்ட்டி, டியூட் எல்லாமே சைன் பண்ணார். பட் அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. பென்ஸ் வந்து இன்னும் வெயிட்டிங்லேயே இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பென்ஸ் திரைப்படத்தினுடைய நிறைய அப்டேட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றியும் நம்ம அந்த சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பாருங்கள். இதை நான் ஏன் முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து 7 முன்னணி நடிகர்கள் அந்த படத்தில் வந்து கேமியோ வந்து பண்ண போகிறாங்க. மேபி நம்ம விஜய் சார் கூட பென்ஸ் படத்தில் கேமியோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படம் LG கடையிலேருந்து இருக்குது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன்டாக சொல்லிடுவேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம 2வது அப்டேட்டுக்கு வந்து வந்துடலாம். நம்ம மலையாளம் சூப்பர் ஸ்டாரான நம்ம மம்முட்டி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா D55 படத்தில் நம்ம தனுஷ் அவர்களுடைய ஸ்டாரை நடிக்கிறதுக்காண்டி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டார் அந்த மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மம்முட்டி அவர்கள் வந்து வில்லனாலாம் நடிக்க போகிறது வந்து இல்லை, நம்ம தனுஷ் அவர்களுக்கு ஸ்டாராக நடிக்க போகிறதா தான் தகவல் வந்து கிடச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் அஃபீஷியல் அப்டேட் வந்து வர வரைக்கும். ஸோ இப்போ வந்து அஃபீஷியலாக சாய் அபியங்கர் அவர்கள் ஆன் போர்டு ஆஃப் D55 மம்முட்டி அவர்களுடைய அப்டேட்டுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ எத்தனை பேர் D55 படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.